ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி சின்னதாக ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரமாகவே வீட்டில் வந்து பயங்கர வேலைங்க. போன வியாழக்கிழமை ஆரம்பிச்சது. போன வியாழக்கிழமை ஏகாதசி ஆரம்பங்க. அதிலேருந்து இந்த வியாழன் வரைக்குமே பொங்கல் வேலை, ஏகாதசி வேலை அப்படின்னு ஒரு வாரமாகவே பயங்கர பிஸி தான். இந்த வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க. இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ரூபத்தில் எப்படி வந்து என்ன வேலை நமக்கு வரும்னு தெரியாதுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எது வந்தாலுமே நம்ம பார்த்துன்னு போக வேண்டியது தான். அதுக்காக எதையுமே வந்து நம்ம செய்யாமல் நிறுத்த போகிறதும் இல்லை. எது வந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். காய்கறி எல்லாமே வந்து ஏகாதசிக்கு வாங்கினதுதாங்க. எல்லாமே வச்சு பொங்கல் வரைக்கும் ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் வாங்கின்னு வந்து காய்கறி தான் இனிமேல் எடுத்து எல்லாத்தையுமே வைக்கலாம் அப்படின்றதுனால தான் எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். இந்த தக்காளி எடுத்து வச்ச பாக்ஸு வந்து நாங்கள் மளிகை கடையில் வந்த பாயிண்ட்டு ஏறிச்சிங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து சில்வரில் வந்து ஒரு டின்னர் செட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் பொருள் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. அந்த டின்னர் பிளேட்டு வந்து நிறையவே நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குதுங்க. அதனால் வந்து நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்லேயே ஏதாவது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பாக்ஸு வந்து அதை வாங்கினேன். நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது தக்காளி போடுறது கரெக்டாக இருக்குது, அதனால் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி வைக்க டைனிங் டேபிளில் நம்ம எப்போயாவது டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். டின்னரு அப்படிலாம் நைட்டில் என்றைக்காவது சாப்பிட்றப்ப இங்கேயே தோசை ஊற்றக்குள்ள பக்கத்துலேயே வச்சுக்குவோங்க. அதனால் அப்போ ஏதாவது சால்ட்டு அந்த மாதிரி பெப்பர் எதுனா பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அது கொட்டி வைக்கிறது யூஸாக இருக்குன்ட்டு அது இருந்தது. அதையுமே எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அதை வந்து நான் எடுத்தேங்க. நெல்லிக்காய் வந்து உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 2 நாளாவது தாளிக்கிறதுக்கு ஆகும். 2 நாள் 3 நாள் நல்லா வந்து உப்பில் அந்த ஊறுகாய் வந்து நெல்லிக்காய் ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு. போட்டு வச்சுருக்கேன். நடுவில் வந்து கவுசிக்கு மாதிரி பெருசாளி மாதிரி யாராவது சாப்பிட்டா போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது மிஞ்சிச்சுன்னா நம்ம வேணால் ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு உப்பு போட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் நான் கிச்சனுக்குமே எல்லாமே சில்வர் டப்பாவில் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜிலையுமே வைக்கிறது கவரோடு வைக்கிறோம். அப்படி இல்லைனாக்கா வேறு எந்த சில்வர் டப்பாலாம் வச்சு எடுக்கிறதுன்றது ரொம்ப அது நமக்கு அது செட் ஆகாது. இருந்தாலும் சரி, இந்த டப்பா வந்து நமக்கு ஃப்ரீயாக பாயிண்டில் வந்ததுன்றதுனால இதை வாங்கிட்டு வந்து தக்காளி அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுறதுக்கு ஒரு ட்ரே இருந்ததுங்க. அதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சிலதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. காயெல்லாம் தக்காளி அதில் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா ஒரு 5-6 நாள் கூட வருது, நல்லாவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் கிளாஸ்லாம் வாங்கியிருந்தேங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அது அந்த 2 கிளாஸுமே நல்லா இருந்தது பார்க்கவே. கொஞ்சம் வீட்டில் இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் நல்லா குடித்தா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா பெரிய கிளாஸ் தான், நல்லா இருந்தது. அதனால் அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பவுல் மாதிரி அது மூடியோடவே இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவுமே நம்ம ஏதாவது கிரேவி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் ஊற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சில்வரில் பிளேட்டு இருக்குது, சில்வரில் அப்படி எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ப்ளைனாக அழகாக. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு ஏதாவது பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பிளேட்டுமே வாங்கியிருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து விலையை வந்து பிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பிச்சுட்டேங்க. ஆனால் பாதி தான் வந்தது, பாதி வரல, அதிலே ஒட்டிக்கிச்சு. இதில் அப்படியே வரும் அப்படின்றதுனால பிச்சு பார்த்தா வரலை. அதையுமே சிம்மில் வச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்தேங்க. அழகாகவே வந்துடுது அது. இந்த ட்ரிக்ஸு தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு டக்குன்னு வந்து அதை கையால் அப்படியே பிக்கிறதுக்கு தான் தோணுதுங்க. பொங்கல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. காணும் பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்குன்னு நிறையாவே வேலை இருந்ததுங்க. அந்த பொங்கல் வச்ச பாத்திரம்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் எல்லாமே வந்து பொங்கலுக்கு உடைச்சிது அப்படின்னு கோயிலில் போய் உடச்சின்னு வந்த தேங்காய் எல்லாமே அப்படியே இருந்தது. அது ஒரு பக்கம் பார்த்தா மாவு இல்லை வீட்டுக்கு, நம்ம வந்து மாவு அரைக்கணும். இந்த வேலை எல்லாமே அன்றைக்கி முடித்து வச்சுங்க. இருந்த தேங்காயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதையெல்லாம் துருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து ஆப்பத்துக்கு அரைச்சேங்க. தேங்காயெல்லாம் இருக்குது இல்லையா நிறையா, அதனால் ஆப்பத்துக்கு அரைக்கலாம் அப்படின்ட்டு ஆப்ப மாவு இட்லி மாவு எல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுங்க இந்த வேலையிலே. அதனால் நம்மளுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றத கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே கூடாது. ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அப்புறம் அந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.